ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங்கு இன்னர்வீல் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் ஓஜி, அதாவது கைனகாலஜிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி தருமபுரியில் 5 நாள் கான்ஃபரன்ஸு. அதில் நேற்று எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உமனோட எம்பவர்மெண்ட்டு, உமனுக்காக என்ன லா இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதில் என்ன அதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை டாக்டர் அனிதா தாமரை செல்வி அவங்க வந்து எங்கள் இன்னர்வீல் மெம்பர் டேசி டீச்சரோட மருமகன், அதனால் அவங்க கூப்பிட்ருந்தாங்க. அதில் போயிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஸ்டால்ஸு அது இது எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து உக்காந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய லெக்சர் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர் பூங்கொடி வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க இன்னர்வீல் மெம்பரு, அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். இங்கே தான் இன்னர்வீல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே ரவுண்டாக டேபிள் வந்து டிஎன்சி மஹாலில் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் போய் உக்காந்து அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே டாக்டர்ஸ் தான். நாங்கள் மட்டும்தான் இன்னர்வீல்லேருந்து போன மெம்பர்ஸு. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் டாக்டருங்கிறனால, ஏன்னா நீங்கள் என்ன இங்கே கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னாங்க. இன்னர்வீல் சார்பாக அழைச்சிருக்காங்க, அதனால் இன்னர்வீல் ரோட்டரி நாங்கள் மெம்பரு, அதனால் வந்தோம் அப்படின்னாங்க. அப்புறம் குத்துவிளக்கேற்றி அதெல்லாம் பண்ணாங்க. டாக்டர் சுரபி அவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு வெளியூர்லேருந்து வந்த டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. அப்புறம் ஒரு லேடி டாக்டர் வந்து புக்கு வந்து அவங்க எழுதியிருக்காங்களாம் உமன்ஸ்க்காக. அந்த புக்கை பற்றி எல்லாம் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இவ்வளோ லா இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு ஒரு இது இருந்தாலும் எம்ப்ளாயர்ஸ் தான் இது பொறுப்பு லேடிஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈக்குவாலிட்டினா என்ன, ஈக்விட்டினா என்ன, பெண்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பற்றி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுட்டு எல்லாருமே டாக்டர்ஸ் தான், எல்லாம் கைனகாலஜிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கல்ச்சுரல்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து 5 to 6 தான் எங்களை அழைச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், புக்கு ரிலீஸ் பண்ணதை அந்த டாக்டர்மா வந்து கொடுத்தாங்க புக்ஸை. அதை எல்லோரும் வாங்கினாங்க. ஜாயிண்ட் டைரக்டரு, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு, அப்புறம் கலெக்டர் கூட கொஞ்ச நேரம் கழித்து வந்திருந்தாரு. நாங்கள் இந்த மீட்டிங்க்கு வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு இதுக்கு வந்து அருவி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ்க்கு. அந்த அருவிங்கிற சிம்பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பெண் முகத்தை போட்டு அவ்வளோ நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் தருமபுரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி எல்லாம் சுற்றுப்பத்தில் இருக்கிற எல்லா கைனகாலஜிஸ்ட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருந்து எல்லாம் 5 நாள் கான்ஃபரன்ஸு. அதில் இது வந்து 4th டே இன்றைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் ஏதோ ரேலி மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இன்னர்வீல்ங்கிற கிளப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பாருங்கள். டாக்டர்ஸ் எல்லோரும் படித்தவங்க, அவங்களோட போய் நாங்கள் மிங்கிள் ஆகி அவங்களோட உட்காந்து எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது பாருங்கள், அழகாக ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கேயும் 2-3 டாக்டர்ஸ் எங்கள் கூட நிற்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அனிதா தாமரை செல்வி. அவங்க தான் பிரசிடெண்ட் ஆஃப் ஓஜி இந்த கான்ஃபரன்ஸுக்கு. அவங்களோட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவை போய் பார்த்தோம். அவங்க அம்மா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனு, அவங்களையும் போய் பார்த்தோம். அவங்கள பார்த்து அவங்களும் வந்து மாதர் சங்கத்து மெம்பரு, அதனால் எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ்க்கு எவ்வளோ லேடி டாக்டர்ஸ் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து 5 to 6ன்னு சொன்னதுனால நாங்கள் 5 to 6 முடிய இருந்துட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். கல்ச்சுரல்ஸ்க்கு எல்லாம் டாக்டர்ஸ் பாருங்கள், எல்லோரும் ஏதோ மேகாலயா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக எல்லாம் டான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாம் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு.